இன்னைக்கு எங்க வீட்டு கிச்சனோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. லாஸ்ட்டா ஒரு 2, 3 நாளா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல. அதனால சமைச்சேன் அப்பப்போ. ஆனா, என்னால சுத்தமா கிளீன் பண்ண முடியல. அதுவும் கேஸ் ஸ்டவ் தான் ஆக மோசமான நிலைமையில இருக்கு. அங்கங்க டீ சிந்திருக்கு, குழம்பு, மாவுன்னு எல்லா பக்கமும் மெஸ்ஸியா தான் இருக்கு. சரி ஃபர்ஸ்ட்டு கிளீன் பண்ணிடலான்னு இருந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து வாஷ் பண்ண போட்டுட்டேன். இன்னைக்கு நான் நல்லா சோப் போட்டு தேய்ச்சு அப்படியெல்லாம் கிளீன் பண்ண போறதில்ல. சும்மா மேல இருக்கிற கரை மட்டும் போற மாரி ஒரு ஈர துணி வச்சு தொடச்சு எடுத்துட்டு போறேன். நான் ரீசென்ட்டா கிளீன் பண்றதுக்காக இந்த மாரி டவல் ஒண்ணு வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா, கிளீனிங் வேலைய நல்லாவே ஈஸியா ஆக்கிடுது. பாக்க டிஷ்யூ மாரி இருக்கும். ஆனா இது டிஷ்யூ மாரி ஈஸியா கிழிஞ்செல்லாம் போகாது. நல்லா உழைக்குது. தண்ணியாவும் நல்லா உறிஞ்சு வச்சுக்குது. அதனால நம்ம டக்கு டக்குன்னு கிளீன் பண்றதுக்கெல்லாம் ஈஸியா இருக்கு. இதோட லிங்க் நான் டேக் பண்றேன். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. நேத்து ஜூஸ் போடுறப்போ வால் எல்லாம் தெறிச்சு போயிருந்தது. அதெல்லாம் தொடச்சுட்டு கவுண்டர் டாப்பும் ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டேன். இப்ப கிச்சன்ல ஓரளவுக்கு வேலையெல்லாம் முடிஞ்சது. அடுத்து டைனிங் டேபிள் மேலயும் வாங்கிட்டு வந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து வைக்காம இருந்தது. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு வாட்டி ஃபுல்லா தொடச்சு விட்டுட்டேன். அவ்வளோதான். இன்னைக்கான கிளீனிங் வேலையெல்லாம் முடிஞ்சது. நாளைக்கு இந்த விளாக்ல பார்க்கலாம். பாய்.